என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்ற தலைப்பிலே நேற்றும் தியானித்தோம், இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். உங்களை தடை செய்கிறவன் யார்? நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிடக்கூடாதுன்னு உங்களை யாராவது தடுக்கிறாங்களா? அவங்க தடுத்ததுனால தான் நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியில. என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை தப்பாக நினைப்பாங்க, அதனால தான் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்களா? சத்தியத்திற்கு உங்களை கீழ்ப்படிய யாராவது தடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சத்தியத்தில் நடக்கலைன்னு அர்த்தம். சத்தியத்திலே நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இன்றைக்கி இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய யோவானின் 3வது நிருபம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் நிருபம், யோவானின் 3ஆம் நிருபம் 8ஆம் வசனம். ஆகையால் நான் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். சத்தியத்திற்கு உடன் வேலையாட்கள். ஒரு மனுஷன் நம்மளை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதன்னு தடுக்க முடியுமானா தடுக்க கூடாது. அப்படி யாராவது தடுக்கிறாங்க, அதனால நான் தடை செய்யப்பட்டுட்டேன் அப்படின்னா நம்ம சத்தியத்துக்கு உடன் வேலைக்காரராக மாறலை. சத்தியத்துக்கு உடன் வேலைக்காரராக இருங்க. ரிச்சர்ட் உப்ரானுடைய அந்த பயோகிராஃபியில் அவருடைய இந்த டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் என்ற அவருடைய அந்த புத்தகங்களில் அவரும் அவருடைய மனைவியும் சந்தித்த பிரச்சனை, தண்டனை, எவ்வளவு அவமானம், நிந்தை. நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதன்றதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் அவர் தைரியமாக நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சத்தியத்துக்கு தன்னை உடன் வேலைக்காரராய் மாற்றிவிட்டார். சத்தியத்திற்கு உடன் வேலைக்காரர், என்ன அழகான வார்த்தை. என்னுடைய உடன் வேலைக்காரர் யார் தெரியுமா? சத்தியம். நான் சத்தியத்திற்கு உடன் வேலைக்காரன். அப்படின்னா என்னையும் சத்தியத்தையும் யாரும் பிரிக்க முடியாது. உம்முடைய வசனமே சத்தியம்னு வாசிக்கிறோம்ல, வசனத்தோடு ஒன்றித்த வாழ்க்கை, அந்த வசனத்துக்காக உழைக்கிற உழைப்பு, அந்த வசனத்துக்காக என்ன நஷ்டம் வந்தாலும் நான் அந்த வசனத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்ற வைராக்கியம், சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால் யாரும் உங்களை தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையை பார்த்தாலே உங்கள் வசனத்தின்படி வாழ்கிறவங்கன்றதில் தெளிவு இருக்கணும். உங்களை பார்க்குறவங்கெல்லாம், சிலவங்க வசனத்தின்படி வாழ்கிறவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, மிஞ்சின நீதிமான் அப்படின்னு வசனத்தை தப்பாக சொல்லுவாங்க. கவனம். சத்தியத்துக்காக நீங்கள் வைராக்கியமாக நின்றுட்டீங்க, சத்தியத்துக்கு உடன் வேலையாளாக மாறிட்டீங்கன்னா உலகம் உங்களை பகைக்கலாம், ஆனால் உங்களை யாரும் தடுக்க முடியாது. வருகிற தடைகளையெல்லாம் தாண்டி சத்தியத்துக்காக வைராக்கியமாக நிற்க தேவன் இந்த கிருபைகளை உங்களுக்கு தருவார். அதனால தான் அந்த 3 யோவான் 1:8 திரும்ப வாசிக்கிறேன். நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம சத்தியத்தின்படி நடக்கிறவர்களை சேர்த்து கொள்ளணும், சத்தியத்துக்கு எதிராக நடக்கிறவர்களுக்கு புத்தி சொல்லணும். நம்ம இந்த சத்திய வசனத்தை, சத்தியத்தை பிறருக்கு அறிவிக்கணும். இப்படிப்பட்ட பெரிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் சத்தியத்துக்கு உடன் வேலையாளாக மாறிட்டீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவாயிட்டேனோன்னு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ. ஏன்னா சத்தியத்திற்கு உடன் வேலைக்காரர்களாக வாழும் பொழுது உலகம் உங்களை சத்ருவாக தான் பார்க்கும், உலகம் உங்களை பகைக்கும். ஆனால் தைரியமாக நில்லுங்க, வைராக்கியமாக நில்லுங்க. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷத்தின் 10ஆம் அதிகாரத்தில் 36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. கர்த்தருடைய பிள்ளைகளை அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசிச்சலாமா? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த 10ஆம் அதிகாரத்தின் 36 சின்ன வசனம் தான் இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. சத்தியத்துக்கு உடன் வேலையாக நில்லுங்க. சத்ருவானாலும் பரவாயில்ல, வீட்டாரே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கே அது பிடிக்கலனாலும் பரவாயில்ல, சத்தியத்துக்காக தைரியமாக சத்ருவான். நான் நேற்று சொன்னேன், சத்தியத்தில் நடங்கள். இன்றைக்கு சத்தியத்திலே உடன் வேலையாட்களாக இருங்கள். நிச்சயமாய் யாரும் நம்மை தடுக்க முடியாது. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக எங்களை தடை செய்ய நினைக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் நாங்கள் சத்தியத்திலே நடக்கவும் சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாக இருக்கவும் எங்களை விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து சத்தியத்திலே வைராக்கியமாய் சத்ருவானாலும் பரவாயில்லன்னு நாங்கள் நிற்கணும். உதவி செய்யுங்க.
உலகத்தை பார்த்து காம்ப்ரமைஸ் லைஃப் வாழாமல் ஆண்டவரே எல்லாரையும் பிரியப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்காம சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் இந்த இன்றைய முத்து பகுதியை பார்க்குறவங்களாம் நடக்க உதவி செய்யும். கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 2024-2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோராள்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.